ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ஒரு செல்ஸ் எடுத்தோம். எதனால அந்த ட்ரேடுங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டேட்டு வந்து 13 ஆகஸ்ட். ஸோ ப்ரீவியஸ் டே வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஆல் டைம் ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஆஹ் அதான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்படி கேப்சர் பண்ணுன்றதை பார்ப்போம். H4ல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து வரதா இருந்தால் அந்த H4 எஃப்இஜிக்கு வந்துட்டு அடுத்து மேலே புஷ் பண்ணலாம். ஸோ இந்த செல்ஸ் வந்து நம்ம எப்போ போல ஆர்டிஹெச்ல ட்ரேட் பண்றதுனால ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 15 மினிட்ஸ் ஒன்று ரெண்டு டேட்டா போயிடலாம். 15 மினிட்ஸ் கூட தேவையில்ல. உம், பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் அப்ல ட்ரேட் ஆயிருந்துச்சு. கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த இங்க வந்து நமக்கு ஒன்று இந்த பை அப்படியே கண்டினியூ ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வரலாம். ஸோ இதுக்கு நமக்கு தேவை ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு எஸ்எம்டி கொடுத்துட்டு லோயர் டைம்ல ஒரு சிஎஸ்டி வச்சு இது பண்ணாலே போதும். ஸோ 15 மினிட்ஸ்ல பாக்குறப்ப ஓப்பன் ஆயிட்டு இந்த ஹைஸ் வந்து இஎஸ்ல வந்து ஸ்வீப் ஆயிருந்துச்சு. கரெக்டாக இங்கே ஸ்வீப் ஆயிருந்துச்சு. ஸ்வீப் ஆயிட்டு இங்கே சிஎஸ்டி வச்சிருச்சு. ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ ஆயினோடனே 1 மினிட்ல போய் ட்ரேட் பார்த்துட்டு இருந்தோம், இது கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். பெரிய சிஎஸ்டி ஃபார்ம் ஆச்சு. இங்கே ஸ்வீப் ஆயிட்டு இங்கே சிஎஸ்டி வச்சுச்சு. ஆனா இந்த இதுல எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அவன் ஹையர் ஹைஸ் மேக் பண்ணிட்டே இருந்தான் அந்த டயத்துல. ஸோ நாங்க இங்கே செல்ஸ் போலாமா, ஏன்னா இந்த இருக்க எஸ்எம்டி இங்கே தான், இங்கே சிஎஸ் இங்கே தான் வைக்குது, இன்னொன்று தெளிவாகவும் இல்லை. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சு 3 மினிட்ல. ஆனால் அந்த என்ட்ரி நாங்கள் எடுக்கல. 3 மினிட் ஓபி இங்கே டேப் ஆகலை, இங்கே டேப் ஆயிருந்துச்சு. 3 மினிட் ஓபி டேப் ஆனது. அது கேண்டில் எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல. மினிட்ல பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கேண்டில் எஸ்எம்டி. இந்த ஐஸ் இங்கே ஸ்வீப் ஆயிருக்கு, இங்கே ஸ்வீப் ஆயிருக்காது. ஸோ இதுவும் பெரிய சிஎஸ்டின்றதுனால இதையும் எடுக்கல. இன்னும் கேப் ஃபில் பண்றதுக்கு டைம் இருக்கு, நமக்கு தேவையான அளவுக்கு ஹேண்டில்ஸும் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டான நம்ம மாடலுக்கு வந்தா மட்டும் எடுப்போம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான்ல இருந்தேன். ஏன்னா ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகுது, எப்பனாலும் திருப்பலாம், இல்லை திருப்பாம கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப கரெக்டா 10:05 நியூ செஷன் டைம் 10:05 இந்த எஃப்இஜி பெரிய எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த எஃப்இஜிக்குள்ள என்கியூ வந்துருந்துச்சு, இஎஸ் வரல. சாரி, இஎஸ் வந்துருந்துச்சு, என்கியூ இல்லை, மாத்தி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த இது வந்துருந்துச்சு, இது வரல. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு டைம்ல மார்க்கெட் போட்டு ஸோ இதான் அந்த 10:05 கேண்டில் ஓப்பனு. 10:05 கேண்டில் ஓப்பனுக்கு உள்ள வந்துச்சு. இதுல வரல, வராம இங்கே சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுச்சு. ஃபார்ம் பண்ண உடனே நான் இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டேன். என்னோட டைரக்ட் டிபி வந்து இந்த க்ளோசிங் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க இந்த ஐஸ்ல டிபி செட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, இந்த ஹைஸ்ல டிபி செட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து டார்கெட் பண்ணது இந்த லோஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹைஸ் தான் டிபி. ஸோ ஒரு நீட்டான ஒரு 1:3 நினைக்கிறேன். அந்த இந்த 1:3. ஸோ நீட்டாக அந்த ட்ரேடு முடிஞ்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட கான்டெக்ட். ஸோ எஃப்இஜிக்குள்ள ப்ரைஸ் ஒரு இது ப்ரைஸ் வந்துச்சு, ஒரு இது வரல. டைரெக்டாக நாங்கள் அங்கேருந்து என்ட்ரி போயாச்சு. இதுதான் இன்னைக்கான ட்ரேடு பிரேக் டவுன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணது இந்த லோ தான். அங்கேயும் போயிருச்சு ப்ரைஸ். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போச்சு. ஸோ இங்கே நீங்கள் வச்சீங்கன்னா 1:4.36. ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு பிரேக் டவுன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது வச்சிருந்தா கேளுங்க.